ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமும் அதனோட அவுட்புட்டும் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்வாப் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்வாப் ஃபங்க்ஷன் 2 டைம்ஸ் கால் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 5ம் பி அப்படிங்கிற வேரியபிளில் 10ம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்வாப் ஆஃப் ஏ கமா பி, ஸ்வாப் ஆஃப் ஏ கமா பின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஆம்பர்சண்ட் எக்ஸ் அப்படின்னா 5ஓட அட்ரஸ் பாஸ் ஆகும். ஆம்பர்சண்ட் ஒய் 10ஓட அட்ரஸ் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்ட் டெம்ப் எக்ஸு temp is equal to x, x is equal to y, y is equal to temp வந்து இந்த 5ஐயும் 10ஐயும் ஸ்வாப் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல வச்சு ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆகிட்டு இது டீரெஃபரன்ஸ் இந்த ஆப்ரேட்டர் நம்ம ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் போனாலும் இந்த ஸ்வாப் ஆனது அப்படியே தான் இருக்கும். 10ம் எக்ஸுமா இருக்கும். 10ம் 5உமா இருக்கும். எக்ஸ் ஒயில் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது செகண்ட் இங்கே வரும்போது பியில் இந்த ரெண்டோட வேல்யூ வந்து ஸ்வாப் ஆகிருக்கும். 10,5 அப்படின்னு ஸ்வாப் ஆகிருக்கும். மறுபடியும் ஸ்வாப் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அதில் 10,5ன்னு போகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் மறுபடியும் 5ம் 10 என்ன ஆயிரும், ஸ்வாப் ஆயிரும். ஸ்வாப் ஆகி ஒரிஜினல் இதுக்கே வந்துடும். அப்போது ஏங்கிற இடத்துல 5ம் பிங்கிற இடத்துல 10ம் டிஸ்பிளே ஆகும். அப்போது ஆன்சர் வந்து 5,10 தான் ஆன்சர். 10,5 போட்டக்கூடாது. ஏன்னா இதில் 2 ஸ்வாப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஸ்வாப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஆம்பர்சண்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அட்ரஸ் வழியாக பாஸ் பண்ணும்போது இதில் ஸ்வாப் ஆகிறது அப்படியே தான் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஸ்வாப் ஆனது அப்படியே தான் இருக்கும். திருப்பி மாறாது. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.